அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் ஒன்று ரெண்டு தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள். இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா? இதுவா நிர்வாக குழு, நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுறேன். ஒருத்தரோட நான் பேசுறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நிர்வாகக்குழு சொல்லுங்க. ஆனா ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, அவ்வளவுதான். இதுதான் நிர்வாகக்குழுடைய லட்சணம்.